கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினால் உங்கள் எல்லோரையும் அடியேன் மீண்டும் ஒரு விசை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் யோபு 6வது அதிகாரத்தின் 2வது வசனத்தினை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக. என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். சஞ்சலம், நிர்பந்தம், இவைகளை குறித்து யோபு சொல்கிறார். திரளான சஞ்சலம், சொல்லி முடியாத அளவிற்கு நிர்பந்தம், இவைகளை நிறுத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு, தராசில் வைக்கக்கூடிய அளவிற்கு அதிகமாக இருக்கிறது யோபுடைய வாழ்க்கையில். ஆகவே யோபு சொல்லுகிறார், என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசில் வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும் என்று சொல். சஞ்சலம் என்றால் வருத்தத்தின் மிகுதி, பலவீனத்தின் மிகுதி, போராட்டத்தின் மிகுதி, நிம்மதியே இல்லை என்ற சூழ்நிலை சஞ்சலம். நிர்பந்தம் என்று சொன்னால் அந்த நிலை விட்டு பிறழ முடியாத சூழ்நிலை, அந்த நிலையில இருந்தே ஆக வேண்டும். நிர்பந்தமான மனுஷன் நான் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நான் நிர்பந்திக்கப்பட்ட மனுஷன். ஆகவே நிர்பந்தம் என்றால் அந்த நிலையிலே நாம் இருந்துதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயமான சூழ்நிலை. என் சஞ்சலம், என் நிர்பந்தம், இவைகளை தராசில் வைத்து நிறுக்கலாம், அதை அளக்கலாம். அவ்வளவு சஞ்சலங்களும் நிர்பந்தங்களும் என் வாழ்க்கையில் இருக்கிறது என்று யோபு சொல்லுகிறார். யோபுடைய நண்பராகிய சோப்பார் சொல்லுகிறார். யோபு 11வது அதிகாரத்தின் 13வது வசனத்திலே, நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். எனக்கு சஞ்சலமும் நிர்பந்தமும் பெருகி இருக்கிறது, நான் வேதனையான காலங்களில் இருக்கிறேன் என்று நீ சொல்லுகிறீர். நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தும், உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் உமக்கு நலம் உண்டாகும். மாறாக சஞ்சலத்தையும் நிர்பந்தத்தையும் நிறுத்து தராசில வைப்பதால் எந்த ஒரு நலமும் உமக்கு உண்டாகப் போவதில்லை என்று சோப்பார் சொல்லுகிறார். யோபு 6வது அதிகாரத்தின் 2வது வசனம், என் சஞ்சலம் நிறுக்கப்படட்டும், என் நிர்பந்தம் எல்லாம் தராசில வைக்கப்படட்டும் என்று சொல்லுகிறது. யோபு 11வது அதிகாரத்தின் 13வது வசனம் சொல்லுகிறது, நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் உமக்கு நலமாயிருக்கும் என்று. எது நலம்? நான் சஞ்சலப்படுகிறேன், நான் நிர்பந்தமான சூழ்நிலை இருக்கிறேன் என்று சொல்லி வேதனைப்படுகிற தேவ ஜனம், தேவ மனுஷன், தனிப்பட்ட நபர் ஒவ்வொருவரும் இருதயத்தை ஆயத்தப்படுத்தி நம்முடைய கைகளை அவருக்கு நேராக, பரத்துக்கு நேராக விரித்தால் நமக்கு நலம் உண்டாகும் என்று சோப்பார் என்ற யோபுவின் நண்பன் மூலமாய் கர்த்தர் நமக்கு ஞானத்தை போதிக்கிறார். ஆகவே நான் கஷ்டப்படுகிறேன், என் சஞ்சலம் மிகுதி, நான் நெருக்கப்படுகிறேன், நிர்பந்தமான சூழ்நிலைகள் எனக்கு உண்டாயிருக்கிறது, என் இருதயத்தை நான் ஆயத்தப்படுத்தவும் என் கைகளை அவருக்கு நேராக நான் விரிக்கவும் நலமானவைகளை சுதந்திரித்துக் கொள்ளவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுதும் ஏசாயா 65வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசிப்போம்.
பழைய ஏற்பாட்டிலே 870வது பக்கம். நலமல்லாத வழியிலே தங்கள் வழிகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன். நலமல்லாத வழியிலே தங்கள் வழிகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன். ஆனபடியினாலே நீங்கள் உங்களுடைய கைகளை எனக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். ஏசாயா 65வது அதிகாரத்தின் 2வது வசனத்திற்கும் யோபு 11வது அதிகாரத்தின் 13வது வசனத்திற்கும் உடைய தொடர்பை நீங்கள் கவனித்து பாருங்கள். கர்த்தராகிய இயேசு உலக தோற்றம் முதல் இன்று வரையிலும் தன் இரு கரங்களை நீட்டி தம்மண்டியிலே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் 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 என்று சொல்லி தன்னுடைய கரங்களை நீட்டிக்கொண்டே இருக்கிறார். மறந்து போகக்கூடாது. ஆகவே நீங்கள் உங்களுடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் உங்களுக்கு நலம் உண்டாகும். ஆகவே சஞ்சலப்படுகிறேன், நெருக்கப்படுகிறேன், நிர்பந்தம் உண்டாயிருக்கிறது என்று நீங்கள் எண்ணுவீர்களேயானால் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக நாம் எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு செயல், நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்த வேணும். எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இந்த இருதயத்தை ஆயத்தப்படுத்தி நம்முடைய கைகளை பரத்துக்கு நேராக அவருக்கு நேராக உயர்த்தி ஜெபிப்போமையானால் நமக்கு நலம் உண்டாகும். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. ஆகவே சஞ்சலம், நிர்பந்தம், இதைத் தொடர்ந்து அநேக நிகழ்வுகள் இந்த பூமியில் இருந்து கொண்டேதான் இருக்கும். அதே வேளையிலே நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிற கர்த்தராகிய இயேசு என்ன சொல்லுகிறார்? நாள் முழுவதும் என் கைகளை உங்களை நோக்கி நீட்டிக்கொண்டே இருக்கிறேன். நீங்கள் உங்கள் இதயத்தை ஆயத்தப்படுத்தி உங்களுடைய கரங்களை என் பக்கமாய் உயர்த்தி நீங்கள் என்னை நோக்கி பாருங்கள் என்று சொல்லி அவர் அழைக்கிறார். நமக்கு நலம் உண்டாகும்படியாக. அல்லேலூயா. யோபு 11வது அதிகாரத்தின் 11வது வசனம், மனுஷனுடைய மாயத்தை அவர் அறிவார். பழைய ஏற்பாட்டிலே 643வது பக்கம். யோபு 11வது அதிகாரம் 11வது வசனம், மனுஷனுடைய மாயத்தை அவர் அறிவார், அக்கிரமத்தை அவர் கண்டும் அதை கவனியாதிருப்பாரோ? நாம் எப்படிப்பட்ட ஜனங்கள் என்பதை அவர் அறிகிறவராக இருக்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? மனுஷனுடைய மாயத்தை அவர் அறிவார். நம்முடைய இருதயத்தை நாம் எவ்வளவாய் அவரை நோக்கி ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம்? நம்முடைய கைகளை எவ்வளவாய் அவருக்கு நேராக விரிக்கிறோம்? ஆனபடியினாலே தான் 11வது அதிகாரத்தின் 13வது வசனத்தில் யோபுடைய நண்பராகிய சோப்பார் சொல்லுகிறார், உம்முடைய மாயத்தை அவர் அறிவார், அக்கிரமத்தை அவர் கண்டு அவரை கவனியாதிருக்க மாட்டார். ஆகவே நீர் என்ன செய்ய வேண்டும்? உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தும், உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்து நலமானவைகளை சுதந்திரித்துக் கொள்ளும். ஏனென்றால் நலமல்லாத வழியிலே தங்கள் வழிகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். ஏசாயா 65வது அதிகாரத்தின் 2வது வசனம். நலம் எங்கே இருக்கிறது? சஞ்சலம் போக வழி என்ன? நிர்பந்தமான நிலை மாற வழி என்ன என்று கேட்டால், நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி நம்முடைய கைகளை கர்த்தராகிய இயேசுவுக்கு நேராக விரித்தால் நமக்கு நலம் உண்டாகும். ஏனென்றால் மனுஷனுடைய மாயத்தை அவர் அறிவார். மறந்து போகாதீர்கள். மனுஷனுடைய மாய்மாலத்தை, மனுஷனுடைய வேஷத்தை அவர் அறிவார். நீங்கள் சொல்லுங்கள், மெய்யாகவே என் இருதயத்தில் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் அவரை நோக்கி பார்க்கிற ஒரு தேவ பிள்ளை, என் இருதயம்
எப்போது அவரையே நோக்கி இருக்கிறது. என் இருதயத்தில் சஞ்சலங்கள் வந்தாலும், நிர்பந்தமான ஒரு வாழ்வு எனக்கு உண்டாயிருந்தாலும், நானவென்றால் எப்பொழுது என் இருதயத்தை ஆயத்தப்படுத்தி என் கைகளை அவருக்கு நேராக உயர்த்தி ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளை என்று சொல்லக்கூடிய தகுதியை உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்பதற்காகவே யோபு 11வது அதிகாரத்தின் 11வது வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய மாயத்தை அவர் அறிவார். உண்மையிலேயே நான் கர்த்தரோடு பேசுகிறேன் என்று சொன்னால் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இருதயத்திலிருந்து அவரோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு புரிகிறது? இது எப்போது உண்டாகும்? சஞ்சலம் பெருகுகையிலே, நிர்பந்தமான சூழ்நிலைகள் உண்டாகையிலே. ஆகவே 2 வார்த்தைகளை ஏன் யோபு சொல்லுகிறார்? யோபு 6வது அதிகாரத்தின் 2வது வசனத்தில் யோபு சொல்லக்கூடிய 2 வார்த்தைகள், ஒன்று சஞ்சலம், இன்னொன்று நிர்பந்தம். இந்த பூமிக்கு வாழ்க்கையிலே குடும்ப வாழ்வு ஒரு நிர்பந்தமான வாழ்வு. யாராலும் ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள்? நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பது ஒரு நிர்பந்தமான வாழ்வு. இதிலிருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது. அதே வேளையில் சஞ்சலம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. சஞ்சலம் என்று சொன்னால் வருத்தத்தின் மிகுதி, போராட்டத்தின் மிகுதி, கண்ணீரின் மிகுதி, ஆற்ற முடியாத துயரம். ஏன் 2 வார்த்தைகளை யோபு மூலமாய் கர்த்தர் நமக்கு எழுதி வைக்கிறார்? ஒன்று சஞ்சலம், இன்னொன்று நிர்பந்தம். குடும்ப வாழ்வு ஒரு நிர்பந்தம். அந்த குடும்ப வாழ்வில் இருந்து நாம் தப்பிக்கவே முடியாது. அதற்கு உட்பட்டுத்தான் வாழ வேண்டும். கிறிஸ்தவ வாழ்வு ஒரு நிர்பந்தம். இந்த கிறிஸ்தவ வாழ்வில் வாழ்ந்து ஆக வேண்டும். மனுஷனுடைய மாயத்தை அவர் அறிவார். உண்மையிலே உங்கள் இருதயத்திலே நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தி உங்களுடைய கரங்களை அவருக்கு நேராக விரித்தால் உங்களுக்கு நலம் உண்டாகும். மாறாக என் சஞ்சலத்தை நிறுத்து, என் நிர்பந்தத்தை தராசில் வைத்தால் நலமாக இருக்கும் என்று சொல்வது தவறு. என் கஷ்டங்களை யாரால் அளக்க முடியும், என் துன்பங்களை யாரால் உணர முடியும் என்றெல்லாம் நாம் சொல்வது நமக்கு நலத்தை கொண்டு வராது. ஆகவே சஞ்சலம் வரும் பொழுதும், நிர்பந்தமான சூழ்நிலைகள் உண்டாகும் போதும் நாம் செய்ய வேண்டிய ஒன்று உண்டென்று சொன்னால், நம்முடைய இருதயத்தை அவருக்கு நேராக திருப்பி, நம்முடைய கரங்களை அவருக்கு நேராக உயர்த்தி அவரை நோக்கி செபித்தால் நலம் உண்டாகும். ஏனென்று கேட்டால், நாள் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கரங்களை நம்மை நோக்கி நீட்டிக்கொண்டே இருக்கிறார், வேதத்தின்படியாய். ஆகவே ஏசாயா 65:2 என்ன சொல்லுகிறது? நலமல்லாத வழியிலே தங்கள் வழிகளின்படி நடக்கிற மனுஷனுடைய மாயத்தை அவர் அறிவார் என்று சொன்னால், முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன். வரல்ல சொல்லாமா? ஜெபத்திலே கவனிங்கள். கூடி கூடி ஜெபிப்பது நல்லது. ஜெப கூட்டங்கள் எல்லாம் நல்லது. ஜெப கூட்டங்களிலே கலந்து கொள்வதெல்லாம் நல்லது. இவற்றை விட நல்லது எது தெரியுமா? தனிப்பட்ட முறையிலே நீங்கள் உங்கள் இதயத்தை ஆயத்தப்படுத்தி தனிப்பட்ட ஜீவியத்தில் யாருக்கும் தெரியாத நேரத்தில் உங்களுடைய ஜெப அறையிலே நீங்கள் அவரை நோக்கி கரங்களை உயர்த்தி ஜெபிப்பது உங்களுக்கு மிக 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 நலமாக இருக்கும். இந்த கூட்டமாக ஜெபம் பண்ணும்போது எப்போ முடியும்? அவங்கள விட என்னோடய ஜெபம் அழகாக இருக்கணும், நான் நல்லா ஜெபம் பண்ணேன்னு என்னை பாராட்டணும், இந்த மாதிரியான விருப்பங்கள் எல்லாம் வரும் கூட்டமாக ஜெபம் பண்ணும்போது. நாங்கள் காலையில் 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணோம், பெருமையாக சொல்லுவாங்க. இருதயத்தை ஆயத்தப்படுத்தி கைகளை உயர்த்தி அவருக்கு நேராக ஜெபித்த நேரம் எவ்வளவு யாருக்கும் தெரியாது, கர்த்தர் ஒருவரே அறிவார். ஆகையினாலே தான் கூடி ஜெபிப்பது நல்லது, ஜெப கூட்டங்களுக்கு போவது நல்லது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜெபத்திலே உங்கள் இதயத்தை ஆயத்தப்படுத்தி உங்களுடைய கைகளை அவருக்கு நேராக விரித்து ஜெபிப்பது உங்களுக்கு நல்லது. அல்லேலூயா. எப்போது அப்படி ஜெபிப்போம் என்று சொன்னால், சஞ்சலம் மிகுதியாகும் போது, நிர்பந்தமான சூழ்நிலை உண்டாகும் போது, யாருக்கும் தெரியாமல் தனியே முழங்காலில் நின்று கைகளை உயர்த்தி இருதயத்தை அவரிடத்தில் திருப்பி இருதயத்தில் பேசிக்கொண்டே இருப்போம். இது எப்போது உண்டாகும்? மரணப்படுக்கை, தீராத வியாதி, விபத்திலே தப்பிக்க, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அந்த இருதயம் இப்போது முழுமையாக அவரை நோக்கி பார்க்கிறது.
அதற்கு முன்னதாகவே யோபுவை பார்த்து சோப்பார் சொல்லுகிறார், நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தும். யோபுவுக்கு அந்த ஆலோசனை எல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. யோபு தேவ திட்டத்தின்படியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அதை அறியாத சோப்பார் சொல்லுகிறார். ஆனாலும் இந்த வசனங்களை எல்லாம் நமக்கு ஆவியான தேவன் யோபுவின் வாழ்க்கை மூலமாய் கொடுக்கிறார், நமக்காக கொடுக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில் சஞ்சலம் எவ்வளவு, யோபுடைய வாழ்க்கையில் வந்த நிர்பந்தம் எவ்வளவு, அந்த சஞ்சலம் நிர்பந்தம் விசுவாச பிள்ளைகளாகி உங்களுக்கு உண்டாகும் பொழுது நீங்கள் உங்கள் இதயத்தை ஆயத்தப்படுத்த வேணும், நீங்கள் உங்கள் கைகளை அவருக்கு நேராக உயர்த்த வேண்டும் என்பதற்காகவே யோபுவின் சரித்திரத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். யாருக்கெல்லாம் புரிகிறது? அப்ப யோபுவுக்கு உண்டான சோதனைகள் நமக்கு உண்டாயிருக்கிறதா? உண்டாகவே இல்லை. ஆனாலும் சஞ்சலம், அந்தந்த காலங்களுக்கு தகுந்த சஞ்சலங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த சஞ்சலமான சூழ்நிலையிலே ரோமர் 8வது அதிகாரத்தின் 27வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 216 மூலமாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். சஞ்சலமான காலங்களிலே ரோமர் 8வது அதிகாரத்தின் 27வது வசனம், ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால். ஆவியாகிய கடவுள் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களாகிய நமக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். வரல சொல்லாமா? நல்லா கவனிங்க. இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிகிறார். மனுஷனுடைய மாயத்தை அவர் அறிவார். 2 வசனத்திற்குள்ள தொடர்பை பாருங்கள். யோபு 11வது அதிகாரத்தின் 11வது வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய மாயத்தை அவர் அறிவார். ரோமர் 8வது அதிகாரத்தின் 27வது வசனம் பிற்பகுதி சொல்லுகிறது, இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அவருக்கு மறைவான சிருஷ்டி என்று சொல்லி ஒன்றுமில்லை. ஆகவே ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம், வாழ்வும் சந்தோஷமுமாம். ஆகவே ஆவியாகிய கடவுள் நமக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு முதலாவது அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். ரோமர் 8வது அதிகாரத்தின் 27வது வசனத்தை உங்கள் வேத வாசிப்பு நேரத்திலே நீங்கள் வாசித்து அதை திருப்பி தியானித்து பாருங்கள். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே, அது ஒரு பகுதி. இரண்டாவதாக பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறபடியால், அது இரண்டாவது பகுதி. மூன்றாவதாக இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் அந்த இருதயத்தில் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிந்துதான் அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார் என்பதே இந்த ரோமர் 8வது அதிகாரத்தின் 27வது வசனத்தின் விளக்கமாக இருக்கிறது. அப்போ உங்களுடைய இருதயத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்தி ஆவின் சிந்தையில இருக்கிறீர்களோ இல்லையோ என்று சொல்லி உங்களுக்காக பரிசுத்த ஆவியாகிய தெய்வம் பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திலே வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். மனுஷனுடைய இருதயத்தின் மாயத்தை அவர் அறிகிறார், அந்த இருதயத்தில் ஆவின் சிந்தை இருக்கிறதை அவர் அறிகிறார். ஆனபடியினாலே தான் வேதம் அழகாய் சொல்லுகிறது, இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், இருதயத்தின் நினைவுகளை ஆராய்ந்து பார்க்கிறவர். சங்கீதம் 139 23வது வசனம், பழைய ஏற்பாட்டிலே 757வது பக்கம். சங்கீதம் 139 வசனம் 23, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். மனுஷனுடைய மாயத்தை அவர் அறிவார். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆகவே நீங்கள் உங்கள் இருதயத்தை அவருக்கு நேராக ஆயத்தப்படுத்த ஆயத்தமாகுங்கள். உங்களுடைய கரங்களை அவருக்கு நேராக விரிக்க ஆயத்தமாகுங்கள். உங்களுடைய இருதயத்தின் சிந்தைகள் எப்பொழுதும் ஆவிக்குரிய சிந்தையாக இருப்பதாக. உங்களுடைய இருதயத்தை அறிந்து கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறபடினாலே அவரை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என் தேவனே என்னை ஆராய்ந்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து. இப்போது சோதனை வந்திருக்கிறது யோபுவுக்கு. யோபுடைய வாழ்க்கையில பொருந்தக்கூடிய ஒரு சங்கீதம் 139 23வது வசனம். இந்த வசனத்தை யோபு தான் சொல்ல முடியும். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை
அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். நான் ஆவின் சிந்தையில் இருக்கிறேனா? என்னை அறிந்து கொள்ளும். என் இருதயத்தை உமக்கு நேராக திருப்பி இருக்கிறேனா என்று சொல்லி. ஆகவே 139 சங்கீதத்தின் 23வது வசனத்தை 4 வாக்கியங்களாக பிரிக்க முடியும். முதலாவது வாக்கியம், தேவனே என்னை ஆராய்ந்து. இரண்டாவது வாக்கியம், என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். மூன்றாவது வாக்கியம், என்னை சோதித்து. நான்காவது வாக்கியம், என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். என் சிந்தை ஆவியின் சிந்தையாயிருக்கிறதா? என் இருதயத்தை நான் உமக்கு நேராக ஆயத்தப்படுத்தி இருக்கிறேனா என்ற கேள்விகளை உங்களுக்கு நீங்களே கேட்டு பார்க்க அழைக்கப்படுகிறீர்கள். சஞ்சலம், நிர்பந்தம். சூழ்நிலைகள் மாற வேண்டுமேயானால், சஞ்சலமும் நிர்பந்தமும் மாறி நலம் உண்டாக வேண்டுமேயானால் அடிப்படை தேவை நம்முடைய இருதயம் ஆயத்தப்பட வேணும். நான் என் கரங்களை அவருக்கு நேராக விரித்து அவரை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி ஆவியின் சிந்தைக்கு நீங்கள் கடந்து வர வேணும். ஆகவேதான் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆகவே என் தேவனை என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். சங்கீதம் 17:3, பக்கம் 678. சங்கீதம் 17:3, நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து பாரும், என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் அதில் ஒரு குற்றத்தையும் குறைவையும் நீர் காணாதிருக்கிறீர். காரணம் என்ன என்று கேட்டால், என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன். இந்த வசனத்தில் சற்றே நாம் நின்று செல்ல வேணும். நீங்கள் பகலிலே என்ன பேசுவீர்களோ அதை இரவிலே தூக்கத்திலேயும் பேசுவீர்கள். நீங்கள் பகலிலே புலம்பி திரிந்தால் இரவிலே தூக்கத்திலே புலம்பி திரிவீர்கள். ஆகவே சங்கீதம் 17:3 சொல்லுகிறதை கவனிங்கள். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். காரணம் என்ன என்று கேட்டால், என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். விசுவாச வார்த்தைகளை நான் பேசுகிறேன், நம்பிக்கையான வார்த்தைகளை நான் பேசுகிறேன், நலமான வார்த்தைகளை நான் பேசுகிறேன். என் இருதயத்தின் நிறைவினாலே என் வாய் பேசும் என்றபடியினாலே என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணி இருக்கிறேன். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தோம், ஒன்றும் காணாது இருக்கிறீர். இந்த விசுவாச வாழ்வு நம்முடைய வாழ்க்கையில உண்டாயிருப்பதாக. அந்தாக கவனிங்கள், இருதயத்தின் நினைவுகளை ஆராய்ந்து அறிய வல்லமை இயேசு ஒருவருக்கு மாத்திரமே உண்டு. இருதயத்தின் நினைவுகளை ஆராய்ந்து அறியக்கூடிய வல்லமை இயேசு ஒருவருக்கு மாத்திரமே உண்டு. உங்கள் இருதயத்தின் நினைவுகளை வாயினாலே அறிக்கையிடும் போது அதை பொல்லாதவன் கேட்டு அதற்குரிய எல்லா தொந்தரவுகளையும் அவன் செய்ய வல்லவன். ஆகவேதான் மரியாள் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் நீங்கள் உங்கள் வாயினாலே ஒரு பொருத்தனையை செய்வீர்களேயானால் அது நிறைவேறாத அளவிற்கு தடைகளை கொண்டு வரக்கூடிய ஒருவன் இருக்கிறான். மீண்டுமாக சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் வாயினாலே ஒரு பொருத்தனையை ஏறெடுப்பீர்களேயானால், சொல்லுவீர்களேயானால் அது நிறைவேற முடியாத அளவிற்கு தடைகளை கொண்டு வர ஒருவன் இருக்கிறான். நீங்கள் அதை உங்கள் இருதயத்தில் வைத்து இருதயத்தை அவருக்கு நேராக ஆயத்தப்படுத்தி உங்கள் கைகளை அவருக்கு நேராக விரித்தால் எல்லோருக்கும் நலம் உண்டாகும். ஆகவேதான் வசனம் அற்புதமாய் சொல்லுகிறது, என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். சங்கீதம் 17:3. இன்றைக்கும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே அனுதின நடைமுறைகளிலே பேச வேண்டும் என்று நினைத்த ஒரு வார்த்தையை நீங்கள் பேசாமல் இருந்தால் சற்று காலங்கள் கடந்ததற்கு பின்பாக உங்களுடைய இருதயமே உங்களோடு பேசும், அன்றைக்கு நீ அப்படி பேசாமல் இருந்தது உனக்கு எவ்வளவு பெரிய நலத்தை கொண்டு வந்து பார்த்தாயா என்று சொல். ஆகவே
ஒரு வார்த்தையை பேசுவதற்கு முன்னதாக இருதயத்தை ஆயத்தப்படுத்த வேணும். இருதயத்தை அவருக்கு நேராக திருப்ப வேணும். வாயை திறந்து பேசக்கூடாது, வாய் மீறக்கூடாது, அதற்கு தீர்மானம் உண்டாக வேணும். ஏனென்று கேட்டால் அவர் இருதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிற வல்லமுள்ள இயேசு கிறிஸ்து. வாய் மீறாதபடிக்கு என்று சொன்னால் பேச்சிலும் சரி உண்பதிலும் சரி வாய் மீறக்கூடாது. வாய் மீறி புசித்தால் ஒரு நாளிலே வாய் கட்டப்படும். வாய் மீறி பேசினால் ஒரு நாளிலே வாய் விட்டு அழ நேரிடும். வாய் மீறி பேசுகிற ஒரு நாளிலே வாயை பொத்திக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். ஆகவேதான் இருதயத்திலே பேச வேண்டும், இருதயத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும், இருதயத்தில் ஆவியின் சிந்தை இருக்க வேண்டும். இந்த இருதயத்தை புடமிட்டு பரிசோதித்து ஆராய்ந்து பார்க்க வல்லமுள்ள இயேசு ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிந்து ஆவியான தேவனை அனுப்பி நமக்காக பரலோகத்திலே பிதாவாகிய தேவனிடத்திலே வேண்டுதல் செய்கிற தெய்வமாக இருக்கிறார். அடிப்படை என்ன? இருதயத்தை ஆயத்தப்படுத்தவும், வாயை பொத்திக் கொள்ளவும், இருதயத்திலே ஆவியின் சிந்தையிலே காணப்படவும். நம்மை நாம ஆயத்தப்படுத்தினால் உண்மையான ஆவிக்குரிய ஒரு வாழ்வு வாழ முடியும். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆவிக்குரிய வாழ்வு என்றால் என்ன? இருதயத்திலே பேசுவது, இருதயத்தை ஆயத்தப்படுத்துவது, இருதயத்தில் ஆவின் சிந்தை இருப்பது, வாயை திறந்து பேசாமல் இருப்பது. அண்ணாள் எப்படி ஜெபம் பண்ணாங்க? அண்ணாளுடைய உதடோ அசைந்தது, சத்தமோ கேட்கப்படவில்லை. அண்ணாளுடைய உதடோ அசைந்தது, சத்தமோ கேட்கப்படவில்லை. அப்ப அந்த வார்த்தை எங்கே போனது? வார்த்தையே இல்லை. இருதயத்தின் சத்தத்தை தேவனாய் கர்த்தர் கேட்டு அண்ணாளை கடாட்சி தருளினார் என்று வேதம் சொல்லுது. ஆகவே தான் நம்முடைய இந்தியாவில் ஒரு சுலோகம் கொடுக்கப்பட்டது, பேச்சை குறைப்பீர் பெருக்குவீர் உழைப்பை. பேச்சை குறைப்பீர் பெருக்குவீர் உழைப்பை. அதனால சஞ்சலம் வந்து விட்டது என்று சொல்லி புலம்பி தெரியக்கூடாது. நிர்பந்தமான கஷ்டம் வந்து விட்டது என்று சொல்லி யாரோடும் பேசக்கூடாது. இருதயத்தை ஆயத்தப்படுத்த வேணும், கரங்களை உயர்த்த வேணும், ஆவியின் சிந்தைக்கு இதயத்தை ஒப்புக் கொடுக்க வேணும். வாயை திறந்து ஒன்றும் பேசக்கூடாது. இருவரைக்கும் கடந்து வந்த வசனங்கள் மூலமாய் நமக்கு கர்த்தர் கொடுக்கிற தெய்வீக ஆலோசனை இதுதான். ஆகவே நீங்கள் மௌனமாக இருந்து இருதயத்தை அவரை நோக்கி திருப்பி ஆயத்தப்படுத்தி இருதயத்தில் ஆவியின் சிந்தையோடு நீங்கள் கரங்களை உயர்த்தினால் உங்களுக்கு நலம் உண்டாகும் என்று வேதம் நமக்கு ஞானத்தை போதிக்கிறது. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 4வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 248வது பக்கம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 4வது வசனம், புதிய ஏற்பாட்டிலே 248வது பக்கம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரஞ்சு வந்து தவிக்கிறோம். எல்லாருக்கும் பொருந்தும் இந்த வசனம். எந்த கூடாரத்தில்? சரீரமாகி இந்த கூடாரத்தில் நாம் பாரஞ்சு வந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் இந்த வாழ்வு, இந்த கிறிஸ்தவம், இந்த நீதியான வாழ்வு, விசுவாச வாழ்வு என்ற இந்த மனித வாழ்வின் போர்வையை களைந்து போட விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வையை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த கூடாரத்திலே பாரஞ்சு வந்து தவிக்கிறோம், சஞ்சலப்படுகிறோம். நிர்பந்தமான வாழ்வு உண்டாயிருக்கிறது. அது என்ன வாழ்வு? கிறிஸ்தவன் என்று நிர்பந்தமான வாழ்வு. இவன் அநீதியாய் போக முடியாது, இவன் அக்கிரமமாய் செயல்பட முடியாது, இவன் நீதிபரனாக இருக்க வேண்டாம். ஆனால் இவனுக்கு பாரம் உண்டாகிறது. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரஞ்சம் வந்து தவிக்கிறோம். ஆனாலும் இந்த கிறிஸ்தவ வாழ்வு என்ற போர்வையை களைந்து போட விரும்பாமல் மரணத்தை ஜீவனாலே விழுங்குவதற்காக. சஞ்சலம் வந்து விட்டது, நிர்பந்தம் வந்து விட்டது, பாரம் மிகுதியாகி விட்டது. நான் செத்து போகட்டுமா, நான் தற்கொலை செய்து கொள்ளட்டுமா, என்னை நானே மாய்த்து கொள்ளட்டுமா என்று எண்ணாமல் இந்த போர்வையை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். 5வது வசனம் அற்புதமான வசனம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. இதற்கு நம்மை ஆயத்தப்படுகிற தேவனாகிய கர்த்தர் ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. அந்த ஆவியான தேவன் தான் இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து ஆவின் சிந்தை இவனுக்கு இருக்கிறதா இல்லையா என்று யோசித்து அதை புடமிட்டு பார்த்து பிதாவாகிய தேவனிடத்தில் போய் நமக்காக பரிந்து பேசுகிற தெய்வமாய் இருக்கிறார். This is a largest spiritual processing. Greatest spiritual processing is going on. கவனியுங்கள்.
பாரஞ்சு வந்து தவிக்கிறேன் இந்த சரீரத்திலே, நிர்பந்தமான மனுஷன் நான், ஆனாலும் மரணமான இந்த வாழ்வை ஜீவனாலே விழுங்கத்தக்கதாக என் தேவனாகிய கர்த்தரே என்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆகவே நான் என்ன செய்ய வேணும்? என் இருதயத்தை ஆயத்தப்படுத்த வேணும். யோபு 11:13 படி. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 5வது வசனம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. எதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறார்? இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரஞ்சு வந்து தவிக்கிறோம், சஞ்சலம் பெறுகிறது, நிர்பந்தமான வாழ்வு, இதிலிருந்து தப்பிக்கொள்ள முடியாது, மரணத்துக்குள் போகவே முடியாது. அந்த மரணத்தை ஜீவனாலே விழுங்க வேண்டும். அதற்காக அவர் ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆவியானவர் அதை காண்கிறார். அப்போ ஆவியின் சிந்தை இந்த இருதயத்தில் இருக்குமேயானால் அந்த இருதயத்தின் சிந்தையை அறிந்த ஆவியான தேவன் அவருக்காக பிதாவாகிய தேவனிடத்தில் பரிந்து பேசி நலமானவைகளை கொண்டு வருகிற தெய்வமாக இருக்கிறார். இப்போ எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடையாது. சஞ்சலம், நிர்பந்தம், பாரம், புலம்பி திரிகிறவர்களுக்கு ஆவியான தேவன் உதவி செய்ய முடியாது. இருதயத்தை ஆயத்தப்படுத்தி ஆவியின் சிந்தையோடு கூட அவரை நோக்கி பார்க்கிறேனா இல்லை என்பதை ஆவியாத தேவன், ஆவியாகிய கடவுள் அறிந்து பிதாவாகிய தேவனிடத்திலே எனக்காக, உங்களுக்காக, நமக்காக, அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக வேண்டுதல் செய்கிற அப்படின்னாலே அந்த ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் பிதாவாகிய தேவனே. இப்போ ஆவியில நிரம்பலாம், ஆவியில அந்நிய பாஷை பேசலாம், ஆவியில தீர்க்க தரிசனம் உரைக்கலாம். இதெல்லாம் 4 சுவர்களால் கட்டப்பட்ட ஒரு ஆலயத்துக்குள் நடக்கிறது. ஆலயத்தை விட்டு வெளியில செல்லும் போது சஞ்சலம் வருகிறது, நிர்பந்தமான சூழ்நிலை வருகிறது, பாரஞ்சு வந்து தவிக்கிறீர்களே, அப்போது என்ன செய்ய போகிறீர்கள்? உங்கள் இருதயத்தை அவருக்கு நேராக ஆயத்தப்படுத்த முடியுமா? உங்கள் இருதயத்தில் ஆவின் சிந்தை உண்டாயிருக்க முடியுமா? உங்கள் இருதயத்தை அவர் பரிசோதித்து பார்க்கிறாரே, உங்கள் இருதயத்தை அவர் புடமிட்டு பார்க்கிறாரே. உங்கள் இருதயத்தின் நிலை என்ன என்பதை அறிந்துதான் உங்களுக்கு அச்சாரமாய் கொடுக்கப்பட்ட ஆவியான தேவன் உங்களுக்காக பிதாவாகிய தேவனிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் என்று ரோமர் 8வது அதிகாரத்தில் 27வது வசனம் சொல்லுகிறது. சாதிக்க போவது என்ன? தற்கொலைக்கு தப்பிக்கொள்ளலாம். மரணமானது ஜீவனால விழுங்கப்படும். ஆகவே ஆவிக்குரிய வாழ்வு செய்கிறேன் என்று சொன்னால் சஞ்சலம் வந்து விட்டது, நிர்பந்தம் வந்து விட்டது, பாரம் வந்து விட்டது என்று சொல்லி வாயை திறவாதபடிக்கு இருதயத்தை ஆயத்தப்படுத்தி ஆவின் சிந்தை இருதயத்தில் உடையவளாக இருந்தால் ஆவியான தேவன் அதை கண்டு அவர் பிதாவாகிய தேவனிடத்தில் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நிறைய பேர் புலம்பிகிட்டே இருப்பாங்க. புலம்புறதுனால எந்த ஆசீர்வாதம் வராது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு சம்பவத்தை உங்கள் இருதயத்தில் வச்சிருக்க வரைக்கும் அது உங்களை காத்துக்கொள்ளும், அது உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். அதை இன்னொருட்ட சொல்லும் பொழுது அது விமர்சனங்களை கொண்டு வந்து அந்த விமர்சனங்கள் போனால் திரும்ப உங்களுடைய இருதயத்தை வந்து உங்களை சஞ்சலப்படுத்தும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம். ஒரு ரகசியம் என்று சொன்னால் ஒரு மனிதனுக்குள்ளே அது இருக்க வரையில் தான் ரகசியம். அது வாய் மீறி மற்றவரிடத்தில் கடந்து செல்லும் பொழுது அது செய்தி. ஆகவே வேதம் மரியாதை குறித்து என்ன சொல்கிறது? இந்த சங்கதிகளை எல்லாம் மரியாள் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். பிறந்ததிலிருந்து சிலுவைக்கு போகிற வரைக்கும் தேவ தூதன் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனங்களும், அத்தனை சரித்திரமோ, அத்தனை சத்தியமோ, அத்தனை வாழ்வியல் முறைகளும் இயேசுடைய வாழ்க்கையிலே நடக்கிறதா இல்லையா என்பதை மரியாள் அறிந்து கொண்டே இருக்கிறார்கள். 33 ஆண்டுகள். இயேசு கிறிஸ்துவை விட மரியாளுக்குத்தான் உபத்திரவம் அதிகம், வேதனை அதிகம், சஞ்சலம் அதிகம், நிர்பந்தமான வாழ்வு. இயேசுவின் தாயாக அவர் இருந்தே ஆக வேணும். இயேசு மரிப்பதற்கு முன்பாக நான் மரிக்கட்டுமா என்று அவர் நினைக்க முடியாது. ஏனென்று கேட்டால் அது சஞ்சலம்தான், அது நிர்பந்தம்தான். ஆனாலும் மரியாள் தன் இருதயத்தை தேவனுக்கு நேராக ஆயத்தப்படுத்தி ஆவின் சிந்தையுள்ள ஒரு இருதயமாய் தன்னை ஆக்கி கொண்டு அந்த இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க தேவனுக்கு முன்பாக அவருடைய இருதயம் எப்போதும் ஆவின் சிந்தையால் நிறைந்திருக்கிற ஒரு ஸ்திரியாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட பாத்திரம் என்பதை பரிசுத்த ஆவியாகிய தெய்வம் அறிந்துதான் மரியாளை இயேசுவின் தாயாக தெரிந்தெடுத்தார். தெரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கென்று சில வரங்கள் வேணும், உங்களுக்கென்று சில தகுதிகள் வேணும். கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய இருதயத்தில் எப்போதும் பேசிக்கொண்டே இருங்கள்.
உங்களுடைய இருதயத்தில் எப்போதும் அவரை நோக்கி துதித்துக் கொண்டே இருங்கள். உங்களுடைய இருதயம் ஆவியின் சிந்தையினாலே நிரம்பி இருப்பதாக. இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் இருதயத்தின் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அதே வேளையில் மனுஷனுடைய மாயத்தை அவர் அறிவார். சபையில் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே உண்மையிலே ஆவியிலே உணர்ந்து யார் ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க, சொன்னதுக்காக யார் ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க? அந்த ஆவியான தேவன் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். ஆவிக்குரிய பிள்ளை இது, இது மாயமான பிள்ளை இது என்று சொல்லி மாயமான ஸ்தோத்திரம் செய்கிற பிள்ளை இது என்று அவர் காண்கிறவர். போதகர் ஒவ்வொரு விசுவாசியாக ஆராய முடியாது. அப்போ உங்களுடைய சஞ்சலம், உங்களுடைய நிர்பந்தம், உங்களுடைய பாரங்கள் மாறுவதற்கு ஒரே வழி, நீங்கள் முதலாவது வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ண வேணும். இரண்டாவது இருதயத்தை அவருக்கு ஆயத்தப்படுத்த வேணும். மூன்றாவது உங்களுடைய கரங்களை அவருக்கு உயர்த்த வேணும். உங்களுடைய இருதயம் ஆவின் சிந்தையினாலே நிரம்பி இருக்க வேணும். இதை செய்தால் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும். அதற்காகவே ஆவி என்னும் அச்சாரத்தை பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ ஆவியான தேவனை தவறுதலாக பயன்படுத்துகிற கூட்டம் அதிகமாக இருக்கிறது. ஆவியான தேவனை சரியாக பயன்படுத்துவது எது என்று சொன்னால், ஆவியிலே அவரோடு பேசிக்கொண்டே இருப்பது. வாயை திறந்து பேசுவதே அல்ல, இருதயத்தில் எப்போது ஆவியின் சிந்தையிலே நிறைந்திருப்பது. நீங்கள் அவர்களுக்கு சொல்ல முடியுமா, நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். காரணம், என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். சங்கீதம் 17:3. ஆகவேதான் நான் தொடக்கத்திலே சொன்னேன், நீங்கள் பகலிலே என்னவெல்லாம் புலம்புவீர்களோ அதை ராக்காலத்திலும் நீங்கள் தூக்கத்திலே புலம்புவீர்கள். ஏன் ராக்காலம் என்ற வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கிறது? சங்கீதம் 17:3 நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். அடிப்படை என்ன? என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். இருதயத்தில் பேசுங்கள். அதனாலதான் சில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் தூக்கத்தில் புலம்பதை பார்த்து அதிகாலையில் கேட்பார்கள். எழுந்த உடனே, நேற்று ஸ்கூலில் யாரோட சண்டை போட்ட? நீ புலம்புன, உன்னை அடிக்காம விட மாட்டேன், அவனை பிடிட்டா அடிடான்லாம் கத்துனிய, யாரோட சண்டை ஓட்ட, யார் யாரெல்லாம் சேர்ந்து சண்டை ஓட்டிங்க, பள்ளிக்கூடத்துக்கு இருக்கா போகிறீங்க எப்படி? அதனால் சில பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கார் துடைக்கிற ஒர்க் ஷாப்பில் விளைஞ்ச பசங்க தூக்கத்தில் வந்து துணி எடுத்து அவங்க அம்மா மூஞ்சியெல்லாம் துடைக்கிறது. ராக்காலத்தில் அதை விசாரிக்கிறது. சிலவர் தூக்கத்திலே எழுந்திரிச்சு சமையலில் போய் சாப்பாடு சாப்பிட்டு வருவாங்க தெரியுமா? தூக்கத்திலே போய் கரெக்டாக தூக்கத்திலே போய் எழுந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு மறுபடியும் தூங்கிடுவாங்க. மனிதனுக்குள்ளே இப்படிப்பட்ட ஆற்றலை எல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே நாம் வாய் விட்டு பேசாதபடிக்கு இருதயத்திலே ஆவின் சிந்தையுடையவர்களாக இருக்க கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். கரங்களை வைக்கலாமா? அதனால நீங்க எப்போதும் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவின் சிந்தை என்னதென்று அறிவார். சங்கீதம் 118:15 பக்கம் 744. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். இந்த கூடாரத்தில் பாரஞ்சுமந்து தவிக்கிற நான் நீதிமானாக இருந்தால் என்னுடைய இருதயத்தில் எப்போது ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும். அது என்ன சத்தம் என்று சொன்னால், என் தேவனாகிய கர்த்தர் என்னை காண்கிறவர், என் இருதயத்தை நான் அவருக்கு நேராக ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன், என் சிந்தை இன்னதென்று அவர் அறிவார். ஆவின் சிந்தையுடைய எனக்கு ஆவியான தேவனை அச்சாரியமாக அவர் கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியான தேவன் எனக்காக பிதாவாகிய தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறபடினாலே எனக்கு நலம் உண்டாகும். மாறாக சஞ்சலப்படுகிறேன், நிர்பந்தமான வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பாரஞ்சு வந்து தவிக்கிறேன் என்று சொல்லி என் வாயினாலே ஒருவரோடு நான் பேசவே மாட்டேன். காரணம், நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும், ஆளுகை செய்யும். அந்த கூடாரத்திலே, நீதிமானுடைய கூடாரத்திலே, ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உள்ள கூடாரத்திலே கர்த்தருடைய வலதுகரம் ஆளுகை செய்கிறது, பராக்கிரமம் செய்கிறது. அல்லேலூயா.
ஆனபடியினாலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த கூடாரத்தில் பாரஞ்சுமந்து தவிக்கிறோம், சஞ்சலப்படுகிறோம், நெருக்கப்படுகிறோம், நிர்பந்தமான வாழ்வு வாழ்கிறோம் என்பதை அறிந்து கர்த்தர் ஆவியான கடவுளை நமக்கு அச்சாரமாக கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியான கடவுள் மூலமாய் நம்முடைய இருதயத்தின் சிந்தைகளை, ஆவின் சிந்தைகளை ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறார். மாறாக மனுஷனுடைய மாய்மாலத்தை அவர் அறிகிறார் ஆவியிலே. ஆகவே நீதிமானுடைய கூடாரமாய் உங்கள் சரீரம் மாறுவதாக. என் கர்த்தர் என்னை இம்மட்டும் ரட்சித்திருக்கிறார், இனிமேல் ரட்சிப்பார் என்ற ரட்சிப்பின் சந்தோஷம் அந்த நீதிமானின் சரீரமாகிய கூடாரமாகிய உங்களுடைய சரீரத்தில் உண்டாயிருப்பதாக. அப்பொழுது கர்த்தருடைய வலதுகரம் உங்களை பராக்கிரமம் செய்வதை நீங்கள் உணர்வீர்கள். அல்லேலூயா. ஆகவே சில பேர் வீட்டில் மட்டும் பாட்டை பாடிக்கிட்டு இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் சில வீட்டில் கிறிஸ்தவ பாட்டாக பாடிட்டு இருக்கும். தவறு என்று சொல்ல வரவில்லை, பாட்டு கிறிஸ்தவ பாட்டு தான், அது ஸ்பீக்கர் பாடுது. ஆனால் இவங்க என்ன பாடுறாங்க? சஞ்சலம், நிர்பந்தம், பாரம், பொழப்பம், அவிசுவாசம், நம்பிக்கை இல்லை, கஷ்டம், கவலை, நெருக்கம், துன்பம், விசாரிப்பார் இல்லை, கைவிடப்பட்டிருக்கிறேன், யாரும் என்னை காண்பதில்லை. இது வாயினால் வரக்கூடிய வார்த்தை. ஆனால் பாட்டு என்ன பாட்டு? சுவர்களால் கட்டப்பட்ட வீட்டிலே, கூடாரத்திலே கிறிஸ்தவ பாடல் பாடுவது நல்லதுதான். அதே வேளையிலே இந்த பாரஞ்சுமந்து தவிக்கிற இந்த சரீரமாகிய கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கத்தக்கதாக சங்கீதம் 118:15 சொல்லுகிறது, நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அல்லேலூயா. அதனாலே வீட்டில் எப்போ பார்த்தாலும் நாங்கள் கிறிஸ்தவ பாட்டு தான் கேட்போம்னு சொல்லுவாங்க. கேட்கலாம், விசுவாசம் வந்திருக்கணுமே, கேளுங்க, நல்லது தான். அந்த பாடல் வரிகள் என் வாழ்க்கையில் சேரணும். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். எல்லாம் துதிப்போமா? பாடல் அது வேலை அது செய்கிறது. ஆனால் அந்த பாடல் வரிகள் என் இருதயத்தில் வரணும். அந்த வரிகளுக்கும் என் வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்க வேணும். வீட்டில் கிறிஸ்தவ பாட்டா பாடுது. நான் வசிக்கக்கூடிய கூடாரமாகிய நம்முடைய வீட்டில் கிறிஸ்தவ பாடல்களுக்கு பஞ்சமே இல்லை. ஆனால் சரீரமாகிய இந்த கூடாரத்தில் என்ன பாடுகிறோம்? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்குமல்ல, உண்டாகுமல்ல, உண்டு கன்ஃபார்மாக. அப்போ ஆவியாய கடவுள்கிட்ட நம்ம தப்பிக்கவே முடியாது. அவர் எப்படி எழுதியிருக்காரு பாருங்க, ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. எங்கே? நீதிமான்களின் கூடாரங்களில். வேரியஸ் டைப் ஆஃப் டாபர்னாக்கிள்ஸ். புரியுமா உங்களுக்கு? டென்ட், டாபர்னாக்கிள் சொல்ல முடியாது, கைண்ட்ஸ் ஆஃப் டென்ட்ஸ். அது என்ன? அது குடிசையாக இருந்தாலும் சரி, அது பங்களாவாக இருந்தாலும் சரி, அது ஓட்டு வீடாக இருந்தாலும் சரி, நீதிமான்களை வசிப்பார் என்று சொன்னால் அந்த வீட்டில் எப்போதும் ரட்சிப்பின் வார்த்தைகளே பேசுவார். என்னை ரட்சிக்கிற ரட்சிகர் இருக்கிறார், அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த சஞ்சலம், இந்த நிர்பந்தம், இந்த பாரம் எல்லாம் அவருக்கு தெரியாமல் என் வாழ்க்கையில் ஒன்று வரவே இல்லை. மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக என் தேவனாகிய கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நான் என் இருதயத்தை ஆயத்தப்படுத்துவேன். ஆவி என்னும் அச்சாரத்தை அவர் எனக்காக கொடுத்திருக்கிறார். அந்த அச்சாரம் தான் ஆவி, அந்த நம்பிக்கை தான் ஆவி. ஆவியை யார் நிரூபிக்க முடியும்? ஆவியை யார் காண முடியும்? செயல்களிலே, கிரியையிலே தான் ஆவிக்குரிய ஜீவியத்தை காட்ட முடியும். ஆகவே தான் ஆவியான தேவன், நமக்கு அச்சாரமாக கொடுக்கப்பட்ட தேவன் நம்முடைய இருதயத்திலே ஆவியை ஆராய்ந்து பார்க்கிறார், ஆவியின் சிந்தை இருக்கிறதா இல்லை என்று சொல்லி. ஆகவே ரோமர் 8:27 மீண்டும் மீண்டும் நீங்கள் வர வேணும். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். யோபு 11:11 மனுஷனுடைய மாயத்தை அவர் அறிவார். ஆனபடியினாலே நீங்கள் சங்கீதம் 37:31 உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. சங்கீதம் 37:31 பக்கம் 692. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்று பிசகுவதில்லை. ஆகவே இந்த நாளில் இருந்து நம்முடைய நடைகள் பிசகாதிருப்பதாக, நம்முடைய வழிகள் உறுதிப்படுவதாக,
ஆகவே நான் இந்த நாளிலிருந்து என் வாயை திறந்து பேச மாட்டேன், என் இருதயத்திலிருந்து நான் அவரோடு பேசிக்கொண்டே இருப்பேன். அவரல்ல சொல்லாமா? அதனால் அன்னாள் தான் நமக்கு ஒரு பெரிய பழைய ஏற்பாட்டில் ஒரு பெரிய அடையாளம். அன்னாள், புதிய ஏற்பாட்டில் மரியாள். இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க? இருதயத்தில் தான் பேசுகிறாங்க. வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணின தேவ மனுஷிகள். ஆகவே இருதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிகிறார். ஆகவே இந்த தேவன் அருளிய இந்த வசனங்கள் உங்கள் இருதயத்தில் இருந்தால் உங்கள் நடைகள் பிசுகுவதில்லை. இந்த வசனத்தெல்லாம் நீங்க குறிப்பெடுத்திருப்பீங்க. அதே நேரத்தில் இந்த வசனத்தை மறுபடியும் மறந்தும் போகும். அதனால போன வாரம் என்ன பிரசங்கம்னு கேட்டால் இந்த வாரம் நமக்கு சொல்ல தெரியாது. ஒரு சிலரை தவிர மற்றவங்களாம் மறந்து போவாங்க. ஆனால் அந்த கருப்பொருள் என்ன என்று கேட்டால் இருதயத்திலே பேச வேணும், வாயை திறந்து பேசக்கூடாது. அவ்வளோதான். இதை யாரும் மறக்க முடியுமோ? வசனங்களை எண்கள் மறந்து போகலாம், வசனங்களின் தொடர்ச்சி மறந்து போக வாய்ப்பு உண்டு. ஏது உண்டு? இல்லை என்று சொல்ல முடியாது. நீங்கள் குறிப்பெடுத்து அதை மனனம் செய்தாலும் அது அடுத்த பிரசங்கம் வரும்போது மறந்து போகும். அதுக்கடுத்த பிரசங்கத்தை கேட்கும்போது 4 வாரங்களுக்கு முன்னதாக உள்ள பிரசங்கம் மறந்து போகும். ஆனால் அந்த கருப்பொருளை நீங்கள் மறக்க முடியாது. அது என்ன சொல்லு என்று சொன்னால், மனுஷனுடைய மாயத்தை அவர் அறிவார். ஆனபடினாலே உண்மையிலேயே உன் இருதயத்தை அவருக்கு நேராக ஆயத்தப்படுத்துகிறாயா? வாயை திறந்து பேசாமல் இருப்பாயா? உன் தேவன் சொன்ன அந்த சத்தியம் உன் இருதயத்தில் இருக்கிறதா? இருந்தால் உன் நடைகள் பிசகாது, வழிகள் மாறாது. ஆகவே வாயை திறந்து பேசாமல் இருதயத்தை ஆயத்தப்படுத்தி ஆவின் சிந்தையிலே எப்போதும் அவரோடு கூட நாம் பேசிக்கொண்டே இருக்கத்தக்கதாக தனிப்பட்ட ஜீவியத்திலே இருதயத்தை ஆயத்தப்படுத்தி கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நமக்கு நலம் உண்டாகும் என்று சொல்லி சோப்பார் மூலமாக யோபு 11 அதிகாரத்தின் 13வது வசனத்திலே ஆவியான தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். எல்லாருமா எழுந்திருப்போம்.